ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேப்பரில் இந்த மாதிரி பால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு சிசர் ஒன்று கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டோம். ஒயிட் ஷீட்டை வந்துட்டு நான் இப்போ மடிக்கிற மாதிரியே பார்த்து அதே மாதிரி மடிச்சுக்கோங்க பேப்பரை. இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் இந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு சின்னதாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் லைட்டாக. இந்த பக்கத்தில் இந்த சின்னதாக கொஞ்சமாக கட் பண்ணிட்டோன்னாக்கா இந்த மார்க் பண்ண மாதிரி அடையாளம் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல லைட்டாக ஒரு மார்க் பண்ணுற மாதிரி நம்ம மடிச்சுப்போம். மடிச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிடலாம். மடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு கோடு தெரியும், லைன் தெரியுது. அந்த லைன்லேயே நம்ம அப்படியே சிசர் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த பீஸ் தேவையில்லை நம்மளுக்கு, இதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த லைன் மாதிரியே இந்த பக்கமும் ஒரு லைன் வர்ற மாதிரி நம்ம இதை ரெண்டாக மடக்கிக்கணும். இந்த பக்கம் இருக்கிற கோடு மாதிரி இந்த பக்கமும் கோடு வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி இது பண்ணிட்டோன்னா அழுத்தி பண்ணிடலாம். இந்த மாதிரியே அப்போ தான் அந்த லைன் நல்லா இதுவாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கிராஸ் கோடு, இந்த பக்கம் ஒரு கிராஸ் கோடு வந்துருச்சு. இப்போது வந்துட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியே இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த நம்ம இது பண்ணது மாதிரி வர்ற மாதிரி இருக்கிற கோட்லேயே இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்துடும். மறுபடியும் இது மாதிரி வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நம்ம பண்ணதுக்கப்புறம். மறுபடியும் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பீஸை எடுத்துகிட்டு இதே மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் இந்த பார்த்துட்டு அப்படியே நல்லா அழுத்தி இது பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் ரெண்டு பக்கத்தில் இருந்ததையும் எடுத்துகிட்டு நம்ம கிராஸரில் இருந்ததை எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிடலாம். அதே மாதிரி அந்தண்ட ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதே மாதிரியே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த பேப்பர் உள்ள பக்கமாக மடக்கிக்கலாம். இதையும் நல்லா அழுத்தி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு பக்கத்தில் உள்ளதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி இங்கே வீடியோ பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே மாதிரி அதில் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே மடக்குனா போய் போதும் பேப்பரு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் அதே மாதிரி மடக்கிக்கிறோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் பக்கம் அதுவும் இதே மாதிரி சேமாக அதே மாதிரியே வந்துட்டு நம்ம மடக்கி விட்டுடலாம். அந்த பேப்பரோட அந்த முனையை எடுத்துகிட்டு இப்போது இந்த ஷேப்புக்கு வந்துடும். இந்த ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் சைடில் ஒரு இது இருக்கும் பாருங்கள், பேப்பர் நான் காமிப்பேன். அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த பீஸ் வந்துட்டு உள்ளே போகணும். அது உள்ளேனா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அழுத்துனீங்கன்னா தான் கரெக்டாக உள்ளே போகும், லாக் ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க பேப்பரை. ஆனால் பிரிஞ்சு வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த பீஸையும் எடுத்து நான் எப்படி உள்ளே அதுக்குள்ளே சொருகிறேனோ அதே மாதிரியே சொருகிடுங்க. சொருகிட்டு நல்லா அழுத்தி விட்டுடலாம்.
அதே மாதிரியே தான் இந்த பக்கத்தில் பண்ண மாதிரி இப்போ அந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி பண்ணலாம். இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த பீஸை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி மடங்கி உள்ளே போகிற மாதிரி உள்ளே சொருவிட்டுறணும். சொருவியாச்சு. இப்போவும் நல்லா அழுத்திடலாம், அழுத்தி விட்டுறணும். இப்போ இந்த பீஸையும் அதே மாதிரி அதுக்குள்ளே விட்டுருவோம். விட்டாச்சு. நல்லா இப்போ அழுத்தி விட்டுடலாம், பிரிஞ்சு வராத அளவுக்கு. பேப்பர் பால் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, சூப்பராகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு ஊதி பார்க்க வேண்டியது தான். பேப்பர் பால் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் வச்சுட்டு ஒரு வாட்டி அழுத்தி விட்டுடலாம். பேப்பர் பால் இப்போ நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஊதி பார்த்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஊதிடலாம் அதில் உள்ள அந்த ஹோல்ஸில். இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இப்படி வாயில் வச்சு அந்த ஒரு பக்கம் இருக்கிற ஹோல்ஸில் ஊதுனிங்கன்னா பேப்பர் பால் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா வந்திருக்கு பேப்பர் பாலு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எப்படி செய்கிறது அப்படின்றது. அதனால் நீங்கள் செய்யுங்க. பேப்பர் பால் பக்காவாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.